ஸோ இப்போ இன்டெக்ரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பை பார்ட்ஸ். இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் அதாவது u இன்டு v மெத்தட் சரிங்களா. இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் அப்படின்னா இன்டெக்ரல் u இன்டு dv மெத்தட் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஃபார்முலா மெத்தட் வந்து ட்ரிகனாமெட்ரிக் மெத்தட். உள்ள ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ற மெத்தட் வந்து கம்பல்சரின்னு கேட்பாங்க. மூணாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் இதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல இருந்து கம்பல்சரி வரும். இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் நம்ம அப்ளிகேஷன் என்ன வரும்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கான்செப்ட் வந்து நிறைய டைம் நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சரிங்களா. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல் கம்பல்சரி ஒரு 5 மார்க்கோ இல்லை ஒரு 3 மார்க்கோ 4 மார்க்கோ மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சரிங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். ஸோ அது இல்லாத நீங்கள் அடிஷனலாக பார்க்கணும்னா இங்கேயே அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனில் என்ன இன்டெகிரேஷன் என்ன ஏஓஐனா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஏரியா கான்செப்டில் நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு 5 மார்க் இருக்கும் சரிங்களா. இந்த இன்டெகிரேஷன் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 10 to 15 மார்க்கும் மேக்ஸிமம் 20 மார்க் வரைக்கும் கூட கேட்க சான்ஸ் இருக்குது சரிங்களா. நீங்கள் எடுத்து பாருங்க, ஏன்னா இது கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு இல்லைன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3 மார்க்கோ இல்லை ஒரு 4 மார்க்கோ எதுவும் ஒன்று வந்துட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு 10 மார்க் கேட்கும் வந்துச்சு. அது இல்லாத ஒரு 2 1 மார்க்கு 2 2 மார்க்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க. அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15 இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 to 20 மார்க் இருக்கும் இன்டெகிரேஷன் சரிங்களா. அப்போ நல்லா தரவு பண்ணிங்க ஃபார்முலானா நல்லா தரவு பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பார்ட்டில் மேக்ஸிமம் 42 மார்க் வரும் மேக்ஸிமம். நான் இன்க்ளூடிங் என்னென்ன சொல்கிறேன் பார்த்துங்க. மேக்ஸிமம் 42 மார்க் எங்கெங்கிருந்து வரும் சொல்கிறோம் பார்த்துங்க. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இது எல்லாமே கால்குலேஷன் தான், பட் ரிலேஷன் ஃபங்க்ஷனை கொடுத்துருப்பாங்க. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஆல்சோ கால்குலேஷன். ஏன்னா இது தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி, டெரிவேட்டிவ், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், இன்டெகிரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னா இன்டெகிரேஷனையும் இதுல நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு 4 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ மாற்றி 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 வந்து மொத்தம் 3 மெத்தட் தான் இருக்குது. அது 3 மெத்தடில் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது சரிங்களா. நம்ம படிக்கும்போது பிளான் பண்ணி படிச்சோம்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம் சரிங்களா. இன்டெகிரல் பொறுத்த வரைக்கும் இந்த 4 கான்செப்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரலோட கான்செப்ட் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நம்மளுக்கு என்ன ஆயிடலாம், ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதனால இன்டெகிரல் கொஞ்சம் உள்ள வந்து படிக்க ஆரம்பிக்கும் சரியாப்பா. அப்போ இதுல இருந்து 42 மார்க் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் பூஸ்ட் அப் ஆயிடும். நீ இப்போ சப்போஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேட்ரிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ண கிட்டத்தட்ட மினிமம் 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸ் இங்கே எத்தனை இது பண்ணலாம், இது வந்து 15 மினிட்ஸ்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த 20 மினிட்ஸ் உனக்கு வேஸ்ட் ஆயிடும். அந்த 20 மினிட்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணின்னு வச்சுக்கோ. இது ஆக்சுவலாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கேட்குறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்கும் நீ 20 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணும்போது இந்த 42 மார்க்குக்கு எவ்வளோ நேரம் நல்லா ஃபார்முலா தர வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 20 மினிட்ஸுக்கு இங்கே வந்து நீ 30 மார்க் எடுக்கணும் சரிங்களா. ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் 20 மினிட்ஸில் 5 மார்க் எடுக்கும்போது நீ கால்குலேஷனுக்கு எல்லா ப்ராப்ளம் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 20 மினிட்ஸில் நீ வந்து 30 மார்க் எடுக்கலாம். அதே நீ மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் அட்டன் பண்ணும்போது 20 மினிட்ஸ்க்கு ஒரு 5 to 7 மார்க்கே எடுக்க முடியாது. அதனால ஒரு கொஸ்டின் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். எல்லா கொஸ்டினும் எழுதி தான் அவனுக்கு கம்பல்சரி. பட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு 30 மார்க் 20 மினிட்ஸில் 30 மார்க் எடுக்கிறீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பேஸ்டான கொஸ்டின் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ கால்குலேஷன் இருக்குன்னா கால்குலேஷன் கொஸ்டின் 42 மார்க் என்னால் எடுக்க முடியும்னா இந்த 42 மார்க்குக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகும் தெரியுமா. 20 மினிட்ஸ்ல 30 மார்க் எடுக்கும்போது மீதி 12 மினிட்ஸ் தான், சரி 12 மார்க் தான். அப்போ அந்த 12 மார்க் மேக்ஸிமம் உனக்கு என்ன ஆகுது, 42 மார்க்குக்கு உனக்கு மினிமம் 40 மினிட்ஸ்ல நீ அந்த 42 மார்க் எழுதிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து நல்லா பண்ணினா 40 மினிட்ஸ் டு ஒரு 50 மினிட்ஸ்னு வச்சுருங்க. 40 மினிட்ஸ் வந்து 50 மினிட்ஸில் அந்த 42 மார்க் உன்னால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 38 மார்க் வேணால் நீங்கள் என்ன அட்டன் பண்ணுறீங்க அட்டன் பண்ணிக்கிட்டீங்க சரிங்களா. அதனால் இன்டெகிரேஷன் ஃபார்முலா, டெரிவேட்டிவ் ஃபார்முலா, ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா
இதெல்லாம் பிளான் பண்ணி ஃபார்முலா நல்லா தரவா படிச்சுட்டீங்கன்னா, பார்த்தாவே கொஸ்டின் பார்த்தா, ஓ இதுதானா அப்படிங்கிற மாரி இருக்கும். நான் அதனால தான் உனக்கு 10 கொஸ்டின் பேப்பர் அனுப்பி வைக்கிறேன். அதனால உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தெரியலையா சர்ச் பண்ணுங்க. அதே மாரி தெரியலையா, வாங்க நம்ம 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். எப்படி வரும்? என்ன வரும்? ஏன்னா சிபிஎஸ்இ ப்ளஸ் ப்ளஸ் வரைக்கும் நடத்தக்கூடாது. டிஸ்கஷன் தான் வேணும். மத்த கான்செப்ட் கூட நம்ம வந்து மெட்ரிக்கோ இல்ல வேற எனர்ஜி போர்டு இருந்தா கூட நம்ம ப்ராப்ளம் எடுத்துட்டு போடு சொல்லிடலாம். பட் உங்களோட கான்செப்ட் போய் எப்படி வரும், என்ன வரும் நம்ம டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால இந்த சரி கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் நெறைய தரவு பண்ணிக்கோங்க. சரியாப்பா? சரி சார். டார்கெட்டா 42 மார்க்னா 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்ல நீ 42 மார்க் எடுத்துட வேணும். அதுக்கு என்ன ஒரே வழி ஃபார்முலா தரவா இருக்கணும். ஃபார்முலா டவுட்ல இருக்கக்கூடாது. தரவா